ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எங்கள் ஊரில் இது பேர் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, காரக்குழம்பு. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். புளி கரைசல் எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, 4 வெங்காயம், 4 பல் பூண்டு நச்சு வச்சுக்கலாம். பூண்டை 2 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக வாடிடுச்சு, பரவாயில்ல. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் தக்காளி, கொஞ்சம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி 3 போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். குழம்பு கூட்டு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப அதே கடையை அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிடலாம். 4 பல் பூண்டும் போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மணந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். அதில் கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, ஆச்சி குழம்பு பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கலாம். புளி கரைசல் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற அந்த குழம்புல ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டா குழம்பு இந்த பக்குவத்தில் தான் வந்துடுது. இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கடையில் போய் ஒரு சின்ன ஆட் பார்த்துட்டு வந்துடலாம். மயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா குழம்பு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டோம். அதை வந்து வீடியோவில் கேப்சர் பண்ண மறந்துட்டோம். குழம்பு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ டெய்லியும்